அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்களுக்கு வராகி தேவியின் அருள் வேண்டுமா? உங்கள் குடும்பத்திற்கு அன்னையின் இறை பாதுகாப்பு வேண்டுமா? எதிரிகள் துரோகிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாய் வாழ வேண்டுமா? வாருங்கள், தேய்பிறை பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம். இந்த மாதம் தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஓர் அற்புதமான அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ரொம்ப அருமையான ஒரு நாள், பௌர்ணமி நன்னாள். அந்த நாளில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக நாங்கள் தான் இந்த வகுப்பை நடத்த போகிறோம் வாட்ஸ்அப் குழு மூலமாக. என்ன வகுப்பு தெரியுங்களா? ஸ்ரீ சக்கர உபாசனை. உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வ சக்திகளும், விண்ணுலகில் உள்ள அனைத்து தேவ சக்திகளும் உறையும் இடம் இந்த ஸ்ரீசக்கரம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான சக்தி சங்கமம் தான் இந்த ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரத்தின் உபாசனையை பெற்று இந்த ஸ்ரீசக்கரத்தை வணங்கும் முறை தெரிந்து அதை உங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இந்த அற்புதமான ஸ்ரீசக்கர உபாசனையில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தெளிவான தமிழ் மந்திரம் போதிக்கப்படும். இந்த உபாசனையில் கலந்துக்க விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி அந்த வகுப்பு தொடங்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடத்த போகிறேன். அனைவரும் சேரலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தேய்பிறை பஞ்சமி நவம்பர் 9ஆம் தேதி 9/11/2025 ஐப்பசி 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5:15 மணியிலிருந்து 7:15க்குள் இந்த தேய்பிறை பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும்? உங்கள் வீட்டு பூஜைகளை ஏற்றலாம் அல்லது ஹாலில் ஏற்றலாம். சரிங்களா? அவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு நாற்காலியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாற்காலியின் மீது ஒரு தட்டு வைத்து அந்த தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அதன் மேல் வையுங்கள். அந்த விளக்கில் 5 இடத்துல சந்தன குங்கும பொட்டு வச்சிருக்கணும். அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த விளக்கில் நமது தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். அது இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சரிங்களா? மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு கார்த்திகை தீப ஆஃபரா 2 ஆஃபர் கொடுத்துருக்கோம். 2 லிட்டர் வாங்குறவங்களுக்கு லிங்கவிலாஸ் விபூதியும், 5 லிட்டர் வாங்குறவங்களுக்கு குரு பகவான் எந்திரமும் பிராண பிரஸ்த பண்ணி தர போறோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்க அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்பாக ஏதேனும் கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைத்து அந்த தீபத்தின் சுடரொளியை நன்றாக தரிசனம் செய்யுங்கள். அதில் அன்னை வராகி தேவியின் தரிசனத்தை பார்த்துவிட்டு அந்த விளக்கை 3 முறை வலம் வாருங்கள். அவ்வாறு வலம் வரும்போது ஓம் ஆதிவராகி போற்றி ஓம், ஓம் ஆதிவராகி போற்றி ஓம், ஓம் ஆதிவராகி போற்றி ஓம் என்று சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை வலம் வந்து அதன் பிறகு மீண்டும் அந்த தீபத்தின் சுடரொளியை அன்னையை தரிசனம் செய்து தேய்பிறை பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். அவ்வாறு நிறைவு செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள். உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி இறை வழிபாட்டை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஒருவேளை மாதவிலக்கு தொந்தரவால் உங்களால் இந்த வழிபாடு செய்ய முடியலைனா அன்று 5 பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு உணவு தானம் செஞ்சீங்கன்னா உங்கள் பஞ்சமெல்லாம் தீரும். எங்களது அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம். முடிஞ்சால் அதற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டுக்கான வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. தினம் ஒரு மந்திரம் 2026, பணவசி பயிற்சி 2026, கல்வி வசி பயிற்சி 2026, மகா சிவராத்திரி 2026 ஆகிய வகுப்புகளுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. அதேபோல் ஜனவரி 4ஆம் தேதி அற்புதமான சிவநாதம் நேரடி பயிற்சிக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது. விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.